தமிழகத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கிய சேலம் ரவுடி ஜான் கொலை வழக்கு தொடர்பாக 2 பேர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஜீவகன் உட்பட 2 ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மேகநாதன் விவரிக்க கேட்போம். மேகநாதன், ஏற்கனவே நேற்றைய தினம் 3 பேரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் காவல்துறையினர். இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஜீவகன் உட்பட 2 ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பதாக அறிகிறோம். இது பற்றிய முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். நேற்றைய தினம் காலை 11:30 மணிக்கு பார்த்தோம்னால் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஜான் சாணக்கியா என்று அழைக்கப்படக்கூடிய மிக பெரும் பிரபலமான ரவுடியான இவரை 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி நசீமர் பகுதியில் வெட்டி படுகொலை செய்ததாக தகவல்கள் வெளியாகி, இந்த தொடர்புடையதில் ஒருவரை பொதுமக்கள் உதவியுடன் சித்தோடு போலீசார் கங்காபுரம் பகுதியில் வைத்து கைது செய்தனர். இதனை அடுத்து பார்த்தோம்னால் மேலும் 3 பேர் அருகில் உள்ள காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடத்தி 3 பேரை போலீசார் நேற்று மதியம் பிடித்தனர். இதனை தொடர்ந்து பார்த்தோம்னால் நேற்று 12 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி 5 பேரை போலீசார் கைது செய்து இன்று காலை தனியார் சொந்தமான ஒரு இடத்தில் வைத்து தற்போது ரகசியமாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மொத்தமாக 9 பேர் இன்று காலை வரை பிடிபட்டு இருந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஜீவகன் என்பவர் இன்று காலை அவருடன் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சலீம் என்பவருடன் இருவரும் சேர்ந்து ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மொத்தமாக பார்த்தோம்னால் இந்த சாணக்கியன் கொலை வழக்கில் தற்பொழுது வரை குற்றவாளிகளாக 11 பேர் அறியப்பட்டுள்ளனர். தகவல்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.